மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எப்போதுமே உடன் பிறந்தவர்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த உடன் பிறந்தவர்களோட அதிகப்படியாக டிராவல் செய்யணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பராபவ வருடம் இவர்களுக்கு உண்டான திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக எந்த விதமான அங்கீகாரமும் பெறாம, அதாவது ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைத்தாதான் அடுத்து நமக்கு அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். இப்ப ஜோதிட ரீதியாக நான் உங்களுக்கு பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்க எனக்கு லைக்ஸோ இல்ல ஒரு நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக வேலை செய்யக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் ஆரம்பிக்கிறதுல இருந்தே ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் கூட உங்களை ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. எங்கடா உங்களை வேற இடத்துல மாட்டி விட்டு உங்களை இந்த வேலையை விட்டு அனுப்புவதற்குண்டான எல்லா சூழ்ச்சி வேலைகளையும் செஞ்சிருப்பாங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களே. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க கூட ஒரு சகஜமாக பழகிறது, எப்போதுமே முகத்துல எந்த விதமான ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நபர்களாக இருப்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பவர்கள். இவர்களுக்கு இருக்க வேண்டிய எல்லா மதிப்பு மரியாதை, அடுத்து அங்கீகாரம், வருமான உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கும் போது இவர்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய பழைய பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், மிதுன ராசி என்பவர்கள் ஜென்ம குருவுல நிறைய விஷயங்கள்ல இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அவமானங்களை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பவர்கள் எல்லாருமே இந்த சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே சமாளிச்சு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கவுண்ட் டவுன் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போது. உங்களுக்கு உண்டான ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு உண்டான ஒரு வேலை, இப்படின்னு உங்களை நீங்களே ஒரு யுனிக்கா ஒரு பிரபலப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு ரீட்டைல் ஷாப்ல அதிகப்படியான நஷ்டம். இது எல்லாமே நம்மளுக்கு விற்பனை அளவு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லாவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் நீங்க ரீட்டைல் ஷாப் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருச்சு. இன்னமே நான் இந்த கடையை வச்சுக்கிறதா வேண்டாமா, இல்ல எனக்கு இந்த கடை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இப்படின்னு நம்மளை யோசிக்கிறதுக்கு கூட அந்த விற்பனையாகப்பட்டது உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு கடன் நெருக்கடிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இதனால குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், இப்படி அந்த ரீட்டைல் ஷாப் மூலமாக அதிகப்படியாக நஷ்டங்களை சந்தித்த இந்த ராசி என்பர்கள் இந்த பராபவ வருடத்துல கிட்டத்தட்ட ஐப்பசி மாதத்திற்கு மேல நிறைய ஒரு வளர்ச்சிகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். ரீட்டைல் ஷாப்ல நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு விற்பனை அளவு அதிகரிக்க போகுது, உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க கொஞ்சம் மாற்றி அமைத்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா செயல்பட்டு இருப்பீங்க. அந்த ஸ்மார்ட்னஸ்க்கு உங்களுக்கு உண்டான ஒரு விலை அப்படின்றது மிக குறைவாக இருக்கும். இப்போ அதே உத்தியை தான் நீங்க இங்க யூஸ் பண்ண போறீங்க. அதற்குண்டான விலை அப்படின்றது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கலத்திரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய நெருக்கடிகள், அவங்க ஒண்ணு சொல்றது நீங்க ஒண்ணு சொல்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லாத சமயத்துல அந்த இடத்துல யாருமே புரிஞ்சுக்காம தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கறது, வேலை இல்லை அப்படின்ற ஒரு என்ன சொல்றது தேவையில்லாத ஒரு மனநிலையை குழப்பக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியாகலாம் அந்த கலத்திரம் அப்படின்னு சொன்னாலே கணவன் மனைவி உறவுகள். அந்த கணவன் மனைவி உறவுகள்ல தேவையில்லாத குழப்பங்கள், 3வது நபர் தலையீடு, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே இவர்களுக்கு எதிராக செயல்படுறது, இவங்க
இவங்கதான் இவங்களும் அதாவது கணவன் மனைவி 2 பேருமே நல்ல நம்மளால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு இருந்தாலும் கூட அந்த கூட இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியாக அவர்களினுடைய வாக்கு பலிதமாகக்கூடிய அளவிற்கு அந்த நேரம் உங்களுக்கு முழுமையா ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போ அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நல்ல மேன்மைகள், குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல பிரிஞ்சு இருந்தாச்சு மேடம், நாங்க எப்போ சேருவோம் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல, இந்த பராப வருடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க சுயமாக ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது சொத்துக்களை நீங்க அங்க வாங்கும் போது அங்க பெரிய அளவுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வந்திருக்கும். சில பேர்கிட்ட பணத்தை கொடுத்து கூட ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரியாகலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவித்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல, அதாவது கிட்டத்தட்ட 2027 மார்ச்சுக்குள்ள நீங்க அங்க வெளிநாட்டுல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களை ஒரு பெரிய மதிப்பு மரியாதையோட வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய களத்திராதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்தமான மனைவியோ கணவனோ அமைவதற்குண்டான ஒரு அமைப்பு, அவங்க மூலமாக நீங்க சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸோட வாழறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த பராபவரிடம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போது. இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. பெண் குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக பிறக்கிறதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அந்த ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இந்த காலகட்டம் பராபவ வருடம் இருக்க போது. அடுத்து சுழற்சி முறை வருடம் அப்படின்னு இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் வீழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எதிரி ரொம்ப பலமா இருப்பாரு. நீங்க அவரோட போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. அதனால இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஏமாற்றங்களும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.